வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நம்ம டெய்லி ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 2 மேக்ஸ். ஓகேவா, டெய்லியுமே ஒரு மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 2 மேக்ஸ் பாக்குறோம். இதுல இருக்கிற ஒரு 15 சம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டஃபஸ்ட் சம், எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்றத நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா, அப்படியே டெய்லி அப்படியே வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ்ல ஒரு 10 கொஸ்டின் இருக்கிறத நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஒரு நேர்வட்ட உருளையின் அடிப்பக்க பரப்பு 80 சதுர சென்டிமீட்டர், அதன் உயரம் 5 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்ம கன அளவு பாக்குறது. ஓகேவா, உருளையின் கன அளவு கேக்குறாங்க. நார்மலா உருளை எப்படி இருக்கும்னு பாருங்க. உருளை எப்படி இருக்கும்? ஓகேவா, அவன் அடிப்பக்க பரப்பை கொடுத்துட்டான். இந்த அடிப்பக்க பரப்புனா அடியில இருக்கிற பரப்பு எப்படி இருக்குன்னா ஒரு வட்டமா இருக்கு. இப்ப அடிப்பக்க பரப்புனா என்னன்னு பார்த்தோம்னா பையார் ஸ்கொயர். அந்த பையார் ஸ்கொயர் தான் எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா 80 சென்டிமீட்டர் அப்படின்னு 80 சதுர சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். அடுத்து அவன் உயரம் கொடுத்துருக்கான், ஹச் வந்து 5 கொடுத்துட்டான். அவன் கேள்வி கேட்கறது கன அளவு என்னன்னு கேட்கிறான். உருளையின் கன அளவு என்னன்னு கேட்கிறான். உருளையின் கன அளவுடைய ஃபார்முலா பையார் ஸ்கொயர் ஹச். பையார் ஸ்கொயர் 80, ஹச் 5. அப்ப 80 × 5 எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 400 ஆன்சரா இருக்கும். ஓகேவா, 400 எங்க இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. அப்ப ஒன்னாவது கொஸ்டின் ஆன்சர் ஏ ஆப்ஷன். ஓகேவா, பையார் ஸ்கொயர் ஹச் அடிப்பக்க பரப்புன்னு கொடுத்துட்டான். அப்ப பையார் ஸ்கொயர் நம்மளா எடுத்துக்கணும். ஓகேவா, சரி. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின். 7500க்கு 8% வட்டி வீதம் ஒரு வருடம் 6 மாதத்துக்கான தனி வட்டி. நீங்க 6 மாதம்னு ஸ்ட்ரைட்டா போயிடாத, ஒரு வருடம் 6 மாதம். ஓகேவா, இப்ப அதுக்கு என்ன கேக்குறாங்க? தனி வட்டியை காண்கன்னு கேக்குறான். நம்ம நார்மலா ஃபார்முலால போறது வந்து I = PNR/100 இந்த ஃபார்முலால போடுவோம். நான் இந்த ஃபார்முலால போட மாட்டேன். நான் என்ன செய்வேன் அப்படின்னா பர்சன்டேஜ் எடுக்கிற ஃபார்மேட் தான் போவேன். ஓகேவா, ரெண்டுமே போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் நீங்க அந்த ஃபார்மேட்டை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பண்றது சொல்றேன். என்னையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணி இந்த அசலுக்கு பர்சன்டேஜ் எடுத்தா வட்டி, அவ்வளவுதான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 5000 அசல் 5000 10% 3 வருஷத்துக்கு வட்டி காண்கன்னு கேட்டீங்கன்னா இது என்ன, இது 6. என்னை மல்டிப்ளை பண்ணு 10 × 3 30. இதுக்கு 30% எடுத்தா ஆன்சர் 10% 500, 30% 1500. அப்ப வட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1500 ஆன்சரா இருக்கும். ஓகேவா, சரி. இந்த ப்ரொசீஜர் தான் இப்பயும் போட போறது. இப்ப என்ன போட போறோம்? அவன் வருஷம் என்னன்னு சொல்லியிருக்கான், ஒரு வருஷம் 6 மாதமா. அப்ப 3/2. ஒரு வருடம் 6 மாதம்னா ஆக்சுவலா என்னன்னு பார்த்தோம்னா 1.5 வருஷம் சொல்றாங்க. ஒரு வருஷம் 6 மாதம். அதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், 3/2 வச்சுக்கலாம். ஓகேவா, என்ன 6 எத்தனை? 8%. என்னையும் ஆரையும் பெருக்கு 2 அடிச்சா 4. 4 × 3 12%. அசல் எவ்வளோ? 7500. 7500க்கு 12% கண்டுபிடிச்ச ஆன்சர். 10% என்ன? 750. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. அப்ப 2% 12% பார்க்கணும். 2% என்ன? 1%ங்கிறது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி. 1% 75, 2% 50. சாரி 150. 2% 1% 75னா 2% 150. அப்படியே 150 கூட்டுங்க பார்க்கலாம், 900 இருக்கும். இதே ஈஸியா போடலாம். இதுல சொல்லி உங்களுக்கு புரியுறதுக்காக பொறுமையா போடலாம். இது எனக்கு புரியல அப்படின்னா நீ ஃபார்முலாலே போடலாம். ஓகேவா, அசல் 7500 பி என்ன எவ்வளோ? 3/2 இன்ட்டு ஆர் எவ்வளோ? 8/100. 2 0க்கு 2 0 கேன்சல். 2 அடிச்சா 4. 4 × 3 12. 75 × 12 இருக்குன்னா ஆன்சர் வரும். இது நார்மலா இருக்கும். அது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மெத்தட். ஓகேவா, இதை விட இது ஈஸியா இருக்கும். நல்லா பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா. சரி, அடுத்து ஒரு எண்ணில் 5 இந்த சம்ம நான் வந்து லாஸ்டா இதே ஃபார்மேட்ல இன்னொரு சம்ம போட்டு காமிச்சேன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல டே 1ல. சேம் இதேதான். ஒரு எண்ணில் 5 1 மடங்கில் 3 1 பங்கில் 4 1 பங்கு 2 எண்ணில் அந்த எண்ணு யாது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீ டேரக்டா என்ன போடணும்னா போதும், 5 × 3 × 4 எல்லாத்தையும் பெருக்கி ஈக்குவல் டு அங்க 2 இருக்கா, அதையும் பெருக்கணும். 5 3 15, 15 4 60. 60 × 2 எவ்வளோ? 120 ஆன்சரா இருக்கும். டைரக்டா ஷார்ட்கட். ஏன் அப்படின்னு பார்த்தா இது ஷார்ட்கட்ல போடுறது. ஓகேவா, இங்க அதாவது 5 1 பங்கு, 3 1 பங்கு, 4 1 பங்கு, ஒரு பங்குன்னு தான் சொல்லிட்டே இருப்பான். அப்படியே 5 3 15, 15 4 60, 60 × 2 120 ஆன்சர் போடலாம். புரியாதவங்களுக்கு நார்மல் ஃபார்முலா சொல்றேன். ஒரு எண்ணில் எக்ஸில் 5 1 அப்படின்னா 1/5 பங்கில் 3 1, அடுத்து 4 1 2 எண்ணில் அந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேக்குறேன். அப்படியே இங்க இருக்க கீழே இருக்கலாம் மல்டிப்ளை பண்ணி அந்த சைடு போனா மல்டிபிகேஷன் ஆகும். 5 3 15 4 60 அந்த சைடு போகும்போது 2 × 60 120 வரும். அதுதான் டைரக்டா கொஸ்டின்லயே அப்படி மல்டிப்ளை பண்ணிருன்னு சொன்னேன். ஓகேவா, சரி. அடுத்த கேள்வி போலாமா? இது 3வது கேள்வி. 4வது கேள்வி. ஒரு வெள்ளி கம்பியை வளைத்து ஒரு சதுரமாக மாற்றப்படுகிறது.
அந்த சதுரத்தின் பரப்பளவு 121 மீட்டர் சதுர மீட்டர். அதாவது வெள்ளி கம்பி இருக்கு, அதை வளைச்சு சதுரமா மாத்திரம் அந்த சதுரத்தோட பரப்பளவு கொடுத்துட்டான். பரப்பளவு எவ்வளவு? 121. பரப்பளவுடைய ஃபார்முலா a ஸ்கொயர் ஈக்குவல் டு 121. அப்ப a ஈக்குவல் டு 11. ஓகேவா? அப்ப அந்த கம்பியோட லென்த் என்ன கிடைக்கும்? கம்பியோட லென்த் வேணும் அப்படின்னா நம்ம இந்த கம்பியை வளைச்சு தானே அப்படியே இது அப்படியே வளைச்சு தானே இது பண்ணிருப்போம். பரப்பளவு நடுவில் இருக்கிறதுக்கு பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கா? அப்ப வளைச்சு சுத்தி இருக்கிறத பார்த்தோம்னா நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அப்ப a ஈக்குவல் டு 11னா கம்பியோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சுற்றளவை கண்டுபிடிக்கணும். 4a ஈக்குவல் டு 44 இருந்திருக்கும். ஓகேவா? கம்பியோட லென்த். இந்த கம்பியோட லென்த் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 44ன்னு சொல்லி. அந்த லென்த் என்ன செய்ய போறோம்? வட்டமா வளைக்க போறோம். அப்ப வட்டமா வளைச்சானா வட்டத்துடைய சுற்றளவு கண்டுபிடிச்சா போதும். 2πr என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா போதும். அந்த வட்டத்தோட சுற்றளவு தான் 44. ஏன்னா கம்பியோட லென்த் என்ன செய்ய போறான்? அப்படியே வளைச்சு வட்டமாக்கிட்டா சுற்றளவு. ஒரு சுற்றளவு 44. ஆரம் என்னன்னு கேக்குறான். 2 × 22/7 இன்ட்டு r ஈக்குவல் டு 44. 2 × 22 44 தான். இந்த 44 இந்த 44 கேன்சல். கீழே இருக்கிற r அந்த சைடு போச்சுன்னா r ஈக்குவல் டு 7 அப்படின்னு வரும். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, அப்ப ஆன்சர் பி ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. அஞ்சாவது கேள்வி ஒரு சுருக்குகளை ஒரு பெருசா கொடுத்துருக்கான். சால்வ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் இந்த 1/4 ஹோல் பவர் -2 அதை என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஹோல் பவர்ல மைனஸ் இருக்கா, அந்த மைனஸ் தூக்கிட்டு வெறும் 4 தலைகீழா போயிடும். மைனஸ் இருக்கிறனால பவர்ல மைனஸ் இருந்துச்சுன்னா பவர் எடுத்துட்டு என்ன செஞ்சிடலாம்? வெறும் 4 ஸ்கொயர்னு எழுதிடலாம். அவ்வளவுதான். இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 1/4ன்றது தலைகீழா போகும்போது இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்ப தலைகீழா போச்சுன்னா 4, இந்த மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா 2. அப்ப இதோட வேல்யூ 4 ஸ்கொயர் அப்படின்னு நிற்கும். இதோட வேல்யூ 4 ஸ்கொயர். இங்க என்ன இருக்குது? -3 அப்படியே இருக்குது. இன்ட்டு இங்க என்ன இருக்குது? இந்த வேல்யூவை பாக்குறேன். 8 பவர் -8 பவர் 2/3. ஆக்சுவலா ஒரு ரூட் இருக்குன்னு ரூட் எக்ஸ் என்ன எழுதுவாங்கன்னா x பவர் 1/2 எழுதுவாங்க. இங்க கியூப் இருந்துச்சுன்னா இங்க என்ன எழுதுவாங்கன்னா 1/3 எழுதுவாங்க. அப்ப இங்க வந்து 2/3 இருந்துச்சுன்னா இந்த பவர்ல இருக்கிற 3 ரூட் எடுத்துற வேண்டியதான். 8 பவர் 2/3 இந்த 1/3ன்ற மாதிரி இதை பாத்துக்கும். இந்த பை 3 வந்து என்ன செஞ்சாலும் ரூட் எடுத்த அப்படின்னா சார் கியூப் ரூட் எடுத்த அப்படின்னா 2 இருக்கும். பவர்ல 2 இருக்கு. அப்ப 2 ஸ்கொயர் 4ன்னு வரும். இதோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா 4ன்னு இருக்கும். இது உனக்கு புரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைரக்டா ஸ்கொயர் பண்ணு. 8 ஸ்கொயர் 64. 64 1/3 இருக்குமா? கியூப் ரூட் 64 கியூப் ரூட் எடுத்தாலும் 4 தான். எப்படினாலும் வரலாம். ஓகேவா? அடுத்து இன்ட்டு 4 பவர் 0 வேல்யூ என்னன்னு கேக்குறான். 4 பவர் 0 வேல்யூ 1. எனிதிங் பவர் வேல்யூ 0. சாரி, எனிதிங் பவர் வேல்யூ வந்து 1 தான். ஓகேவா? 0 இல்ல, எனிதிங் பவர் வேல்யூ 1. அதாவது நம்ம பிசி क्वेश्चन நிறைய டைம் கேட்டது. p பவர் 0வின் மதிப்பு என்ன? 1. z பவர் 0வின் மதிப்பு என்ன? 1. a பவர் 0வின் மதிப்பு என்ன? 1. 6 பவர் 0, 100 பவர் 0, எனிதிங் பவர் 0 எது வேணாலும் போட்டுக்க, பவர்ல 0 போட்டா ஆன்சர் 1. அதுதான் இங்க கொடுத்துருக்கா. 4 பவர் 0 வேல்யூ 1. ஓகேவா? இன்ட்டு மறுபடியும் நம்மளுக்கு இந்த பவர்ல 1 மைனஸ் இருக்கா, மைனஸ் இருந்துச்சுன்னா தலைகீழா போயிடும். அப்ப 16 இருக்கும். 16ல 1/2 இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? ரூட் எடுக்கணும். ஓகேவா? நான் இந்த மைனஸை மட்டும் தான் தூக்குறேன், 1/2 தூக்கல. மைனஸ் தூக்கிட்டு தலையில இது போனா 16 இருக்கும். அப்ப 16ல 1/2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரூட் எடுக்கணும்னு அர்த்தம். அப்ப இந்த ரூட் எடுத்தா என்னன்னு மாறிடும்னா 4க்கு மாறிடும். அப்ப வேல்யூ என்ன இருக்கும்? 4 ஸ்கொயர் 16 மைனஸ் 3 × 4 × 1 3 4 12 × 1 12னே இருக்கும். அங்கிட்டு என்ன இருக்குது? பிளஸ் கடைசியா. ஓகேவா? இங்க பிளஸ் இருக்குல்ல, இங்க பிளஸ். இங்க என்ன ரூட் எடுத்தோம் அப்படின்னா 4ன்னு இருக்கும். கடைசியா வந்த வேல்யூ 16 மைனஸ் 12 பிளஸ் 4. இப்ப என்ன செய்யறாங்க? நிறைய பேர் நிறைய தப்பு பண்றது என்ன அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டிக்கிறாங்க டைரக்டா. 12 பிளஸ் 4 16. 16ல 16 போச்சுன்னா 0ன்னு போட்டா தப்பு. அதான் முதல் வேல்யூலே இருக்கும். அப்படி போட்டுற கூடாது. இங்க என்ன செய்யணும்னா பிளஸ் எல்லாம் தனியா கூட்டணும். 16 பிளஸோட வேல்யூ 4 பிளஸ்ல இருக்கு. அப்ப 16 பிளஸ் 4 20 மைனஸ் 12. 20ல மைனஸ் 12 போச்சுன்னா 8ன்னு வரும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி ஆப்ஷன் 8ன்னு இருக்கும். இல்ல அப்படின்னா மைனஸ் 12ல 4 போச்சுன்னா மைனஸ் 8ன்னு இருக்கும். 16ல 8 போச்சு மைனஸ் 8 போச்சுன்னா 8ன்னு இருக்கும். ஆன்சரை போட்டலாம். நம்ம டைரக்டா என்ன செஞ்சிட கூடாதுன்னா இதை கூட்டிட்டு கழிக்க கூடாது. இதை வேல்யூவை மைனஸ்னே பார்க்கணும், மைனஸ் 12னே பார்க்கணும். ஓகேவா? சரி, இப்ப இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8. ஓகேவா? 5வது கொஸ்டினோட வேல்யூ. சரி, அடுத்த கொஸ்டின் 6வது கொஸ்டின். 100 எண்களின் சராசரி
100 எண்களின் சராசரி 40 என்று கண்டறியப்பட்டுள்ளது. 100 எண்களின் சராசரி என்னன்னு சொல்லியிருக்கான் 40. ஓகேவா? அந்த நேரத்துல கணக்கிடும் நேரத்துல 30 மற்றும் 27 என்ற இரு எண் 30 27 ஓகேவா 30 27 என்ற இரு எண் தவறுதலாக 3 72 என எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதை கூட்டினா என்ன வருது 57. இதை கூட்டினா என்ன வருது 75. 57ன்னு போட வேண்டியத அவன் தப்பா 75 ஜாஸ்தியா போட்டுட்டான். அப்ப சராசரி நம்மளுக்கு ஒரிஜினல் சராசரியா போட்டுட்டா கம்மியா இருந்திருக்கும். இவன் அதிகப்படுத்திருக்கான். அப்ப சராசரி என்னவாக போகுதுன்னா மைனஸ் ஆக போகுது. ஓகேவா 40ல இருந்து மைனஸ் ஆக போகுது. எவ்வளவு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கான்னு பார்க்க போறேன். 57க்கும் 75க்கும் வித்தியாசம் என்னன்னு பாரு 18 அப்படின்னு இருக்கும். ஓகேவா 18 கூட்டினா 8 கூட்டினா 65 10 கூட்டினா 75. அப்ப 18 இது ரெண்டுக்கும் வித்தியாசம். அப்ப எவ்வளவு அதிகமா போட்டுருக்கானா 18 தான் அதிகமா போட்டுருக்கான். அந்த 18 பேருக்கு மட்டும் 18 மார்க்குக்கு மட்டும் சராசரி பாரு மொத்தம் எத்தனைனா 100. 18/100 என்னன்னு சொல்லலாம்னா 0.18. அப்ப எதை கழிக்கணும்னா 0.18 தான் அவன் அதிகமா போட்டிருக்கான். ஓகேவா அதை மட்டும் கழிச்சு ஆன்சர் வந்துடும். என்ன பண்ணிருக்கேன்னு சொல்றேன் 30 27 என்ற நம்பருக்கு பதிலா 3 27 72 போட்டான். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 18. அந்த 18க்கு மட்டும் தப்பா போட்டிருக்கான்ல அதிகமா போட்டிருக்காங்க. அந்த 18க்கு மட்டும் சராசரி பார்த்தா 0.18 இருக்கு. அதை கழிச்சா ஒரிஜினல் சராசரி கிடைச்சிரும். இப்ப ஒரிஜினல் சராசரி என்ன 40ல 0.18 போயிருச்சுன்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பாரு. நீ ஆப்ஷன்ல பாரு. ஓகேவா இங்க பாரு 40.18 இருக்கான். இது கூட்டி இருக்கான் 41 இருக்கு 42.5 இருக்கு 39.82 இருக்கு 39.82 தான். இதுலதான் 0.18 கூட்டினா மாறிடும் 40ன்னு மாறிடும் ஆன்சர். ஓகேவா சரி அப்ப ஆன்சர் என்ன 6வது क्वेश्चन ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன். ஓகே சரி அடுத்த கேள்வி. இது 6வது கேள்வி. 7வது கேள்வி ஒரு இது கொடுத்துருக்கான். ஓகேவா ரேங்கிங் டைரக்ஷன்ல கொடுத்துருக்கான். டி என்பவர் சியை விட உயரமானவர். டி வந்து சியை விட டி உயரம் அப்படின்னு சொல்றான். ஆனால் பி அளவுக்கு உயரம் இல்லை. சியை விட உயரம் ஆனா பி மாதிரி வந்து டி வந்து உயரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். சியை விட டி உயரம் ஆனா பி அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான் முடிஞ்சு. சி என்பவர் ஏஐ விட உயரமானவர். சி என்பவர் ஏஐ விட உயரமானவர். சி என்பவர் ஏஐ விட உயரமானவர். முடிஞ்சா 4 பேரையும் முட்டனா அவன் கொடுத்துருக்கு இந்த 4 தான் ஏபிசிடி. இதுல உயரமானவன் யாரு கேட்கிறான். உயரமானவன் யாரு பி தான் உயரமானவன். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆப்ஷன். 7வது क्वेश्चन ஆன்சர் பி. ஓகேவா சரி அடுத்த क्वेश्चन 8வது क्वेश्चन. 8வது क्वेश्चन பின்வரும் தொடர்வரிசையில் பொருந்தாத எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா 1 5 14 30 50 55 91. நார்மலா டிஃபரன்ஸ் பாக்குறேன். 1ஓட 4 கூட்டினா 5 5ஓட 9 கூட்டினா 14 16 கூட்டினா 30 25 கூட்டினா 55ன்னு வந்திருக்கணும். ஆக்சுவலா 55ல இருந்து 36 கூட்டினா 91. நடுவுல இந்த நம்பர் தேவையில்லாம கொடுத்துருக்கான். ஆக்சுவலா இங்கேயே 55 91ன்னு வந்துருக்கணும். அப்ப பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் 50. ஓகேவா எல்லா நம்பருக்கும் டிஃபரன்ஸ் வந்து ஸ்கொயர்ல போகுது. 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர். ஓகேவா சரி அடுத்த கேள்வி. இது 8வது கேள்வி. அடுத்து 9வது கேள்வி. ஒவ்வொரு பையிலும் 15 பழங்களை கொண்டு 80 பைகள் உள்ளன. ஒரு பையில 15 பழம் இருக்கு. ஓகேவா அப்ப 80 பையில எத்தனை இருக்கும்னு பாரு. 80 இன்ட்டு 15. ஒரு பையில 80 பழம்னா சரி ஒரு பையில 15 பழம் 80 பையில எத்தனைன்னு பார்த்தா 80 இன்ட்டு 15. இத நான் 12 ஒரு பையில 12ன்னு மாத்துறேன். அப்ப எத்தனை பையில வரும்னு கேக்குறான். 12ஆல டிவைட் பண்ணா ஆன்சர் வரும். ஓகேவா டோட்டல் இது மொத்தம் கண்டுபிடிக்கிறேன். ஒரு அத 15 பழம் 80 பையில. ஓகேவா அப்ப ஒரு பையில 80 பையில அப்ப ஒரு பையில எவ்வளவு பழம் இருக்கும்னு பார்த்தோம்னா 15 இன்ட்டு 80 அப்படின்னு மாறிடும். இப்ப அவன் என்ன கேட்கிறான்னா 12 பழம் இருந்தா போதுன்னு சொன்னா நீ 12 மொத்தத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை 12ஆல டிவைட் பண்ணி ஒரு பையில எத்தனை பழம் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப டிவைட் பண்ணி பாரு. 3 4 12 20 4 20 சாரி 80 3 அடி 1 3 3 5 15 5 இன்ட்டு 20 100 அப்படின்னு வரும். அப்ப ஆன்சர் என்ன 9வது क्वेश्चन பார்த்தோம்னா 100. ஓகேவா பி ஆப்ஷன் ஆன்சர் ஆகும். சரி அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி வேற லெவல் क्वेश्चन இது. ஓகேவா இந்த क्वेश्चन நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா யூகே அதாவது சமன்பாடு மாதிரி சால்வ் பண்ணி ரொம்ப நேரம் போட்டுட்டு இருப்பாங்க. சமன்பாடெல்லாம் நம்ம சால்வ் பண்ண தேவையில்ல. ஓகேவா எப்படி சால்வ் பண்றேன் அப்படின்னு பாரு. இது ஒரு ஈக்குவேஷன் இது ஒரு ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். இஜெட்டின் மதிப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறான். ஓகேவா இஜெட்டின் மதிப்பு என்னன்னு கேள்வி கேட்கிறான். நான் வந்து ஒவ்வொரு நம்பரா போய் காட்டுறேன்.
இப்ப நான் ஃபர்ஸ்ட் வேல்யூல இஜெட் எங்க இருக்குன்னு பாரு. இதுல XY தான் இருக்கு, இதுல இஜெட் இருக்கா. இந்த சமன்பாடை நான் எடுக்கிறேன். ஓகேவா, இந்த சமன்பாடை எடுத்து நான் ஆப்ஷன்ல இருந்து போறேன். இதான் ஆப்ஷன்ல செட் பண்றேன். 2y பிளஸ் இஜெட் இருக்கிற இடத்துல 4ன்னு போடுறேன். அப்ப 4 இங்கிட்டு போயிருச்சுன்னா 20. அப்ப 2y ஈக்குவல் டு 21 வரும். y ஈக்குவல் டு 21/2 வரும். y வந்து டிவைட் ஆகாத மாதிரி, அதாவது பின்னத்துல வந்து நிக்குது, ஆன்சர் வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல போட்டா இங்க 4 தூக்கி இங்கிட்டு இஜெட் 4ன்னு போட்டோம்னா இங்கிட்டு போகும்போது பிளஸ் 4 இங்கிட்டு போகும் மைனஸ் 4 மாறும். 25ல 4 போச்சுன்னா 21. 2y ஈக்குவல் டு 21 y ஈக்குவல் டு 21/2 வரல. ஓகேவா, அதனால ஏ ஆப்ஷன் என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். சேம் அதே மாதிரியே அடுத்த ஆப்ஷன் பாக்கலாம். 7 வைக்கிறேன். ஓகேவா, இஜெட்டுக்கு வந்து 7ன்னு வைக்கிறேன். அப்ப இஜெட்டை வந்து 7ன்னு வச்சோம் அப்படின்னா 7 கொண்டு போய் இங்கிட்டு மைனஸ் பண்ணு. அப்ப மைனஸ் பண்ணா 2y ஈக்குவல் டு 18 கிடைக்கும், y ஈக்குவல் டு 9 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா, y 9. ஆல்ரெடி நம்ம இஜெட் என்னன்னு எடுத்துருவோம், இஜெட் 7ன்னு எடுத்துருவோம். அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இஜெட்டும் y கண்டுபிடிச்சாச்சா, இஜெட்டையும் y அப்புறம் x கண்டுபிடிச்சிரு. இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணி இஜெட் இருக்கு x இருக்கா, இதுல x 3 வேல்யூமே கண்டுபிடி. இப்ப இதுல x கண்டுபிடிப்போமா. இஜெட்டோட வேல்யூ 7, 7 2 14 பிளஸ் x ஈக்குவல் டு 26. அப்ப x ஈக்குவல் டு 14 இங்க மைனஸ் பண்ணா 12ன்னு கிடைக்கும். அப்ப xy இஜெட் வேல்யூ கிடைச்சிருச்சு. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்மிட் பண்றோம், அதாவது அப்ளை பண்ணி பாக்குறோம். ஈக்குவேஷன் கரெக்டா வந்துச்சுன்னா ஆன்சர் ரைட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல அப்ளை பண்ணி பாரு. 2x பிளஸ் y வந்து 15ன்னு சொல்றான். 2xனா எவ்வளவு, 12 × 2 24 பிளஸ் y யோட மதிப்பு 9. 24 9 15 வருது, 33 தான் வருது. அப்ப ரெண்டாவது ஆப்ஷனும் கிடையாது. ஓகேவா, வரல. இப்ப ஆன்சர் எதுதான் அப்படின்னு பார்த்தா அவனை கரெக்டா வர்றது டி ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும் இங்க. இப்ப இதை வச்சு காமிக்கிறேன் பாரு. ஓகேவா, இப்ப இஜெட்டோட வேல்யூ 11ன்னு வைக்கிறேன். இஜெட்டோட வேல்யூவை 11ன்னு வைக்கிறேன். இப்ப இஜெட்டோட வேல்யூ 11 வச்சா 11 இந்த சைடு போனா என்னவா மாறும், 2y ஈக்குவல் டு 11 கழி 14ன்னு மாறும். அப்ப y ஈக்குவல் டு 7ன்னு மாறும். இஜெட் x கண்டுபிடிச்சாச்சு, சாரி y கண்டுபிடிச்சாச்சு. இந்த வேல்யூவை நான் இங்க அப்ளை பண்றேன். 2z பிளஸ் x, இஜெட்டோட வேல்யூவை 11ன்னு வச்சா 11 × 2 22. 22 இங்க போயிருச்சுன்னா x ஈக்குவல் டு என்னன்னு வரும், 4ன்னு கிடைக்கும். இப்ப 3 வேல்யூ வந்துருச்சா. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணு. 2x பிளஸ் y ஈக்குவல் டு 15. 2x னா 2 × 4 என்னன்னு இருக்கும், 8. y யோட வேல்யூ 7, கூட்டினா என்னன்னு வருது, 15ன்னு வருதா. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா டி ஆப்ஷன் தான். ஓகேவா, இது கொஞ்சம் டைம் ஆகும், ஆனா இதை விட அது ரொம்ப டைம் ஆகும். ஓகேவா, அப்படியே இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஜவு மெத்தடு சொல்லுவாங்கல்ல, அப்படியே இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். அது நம்மளுக்கு தேவையில்ல, இதை ஃபாலோ பண்ணுங்க, இதுல ஆன்சர் வந்துடும் டக்குன்னு. ஓகேவா, சரி. அடுத்து இது 10வது கொஸ்டின். அடுத்து 11வது கொஸ்டின். 51 99 191 ஆகிய எண்களை எந்த மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் போது மீதி சமமாக கிடைக்கும். ஏதோ கீழே இருக்கிறதுல போய் டிவைட் பண்ணா மீதி சமமா கிடைக்குதுன்னு சொல்றான். பாப்போம், செக் பண்ணுவோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் 51 4ஆல வகுக்கிறேன். 4ஆல வகுத்தா 12 4 48. மீதி என்னன்னு வருது, 3 அப்படின்னு வருது. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் போய் 99 4ஆல வகுக்கிறேன். எல்லாத்தையுமே இந்த 4ஆல போய் வகுக்கிறேன். 99 4ஆல வகுத்தா ஒரு நாள், சாரி ஈர் நாள் 8 மீதி 1, 4 நாள் 16 மீதி என்னன்னு வருதுன்னா 3 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கும் 3 வருது. ஓகேவா, அடுத்து 191 வகுக்கிறேன். 191 4ஆல வகுத்தேன். 4 நாள் 16 மீதி 31, 7 நாள் 28 மீதி 3 அப்படின்னு வருது. எல்லாத்துக்குமே சமமான மீதி என்ன வருது, 3 வருது. நீ டக்குன்னு இதை போட்டுறாத, 4 ஆப்ஷனுமே செக் பண்ணு. ஏன் அப்படின்னா அவன் என்ன சொல்றான்னா எந்த மிகப்பெரிய நாள் வகுக்கும் போது மீதி சமமாக வருகிறது. ஒரு சில பேர் டவுட் கேட்கறாங்க. ஓகேவா, என்ன ஒருவேளை 2 ஆப்ஷன் அதுல வச்சா நீங்க எப்படி போடுவீங்க, இந்த ஆப்ஷன் மெத்தட்ல இருந்து எப்படி போடுவீங்க, நார்மலா இதெல்லாம் போட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஓகேவா, அதுக்கெல்லாம் தேவையில்லை. அவங்க தான் சொல்றாங்கல்ல, இங்க மிகப்பெரிய என்ன சொல்லு மிகச்சிறிய என்ன சொல்லுன்னு சொல்றாங்க, அதை கண்டுபிடிச்சிரு, அவ்வளவுதான். இப்ப நான் திருப்பி 3 பாக்குறேன். ஒருவேளை டிவைட் ஆனிச்சுன்னா இந்த 4லயும் 8 டிவைட் ஆகுதுன்னா 8 கம்பேர் பண்ணும்போது எது மிகப்பெரிய என்ன 8ன்னு சொல்லி ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். இந்த மிகச்சிறிய எதுன்னு கேட்டா 4ன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா, எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும் அவசியம் இல்லை. சரி பார்க்கலாம். இப்ப இந்த 4 டிவைட் ஆகுதுன்னு ஆப்ஷன் வச்சிருக்கேன். இப்ப 7 பாக்குறேன். 51 7ஆல வகுத்தா 7 49 மீதி என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். 99 7ஆல வகுத்தா 1 7 மீதி 29, 7 நாள் 28 மீதி 1ன்னு கிடைக்கும். இங்க 2 கிடைக்குது, இங்க 1 கிடைக்குது. சமமான மீதி கிடையாது 7ல. அடுத்து 9ஆல வகுத்தா இங்க 99 பர்ஃபெக்டா டிவைட் ஆகும், 51 பர்ஃபெக்டா டிவைட் ஆகாது, 9ம் கிடையாது. 8ஆல வகுக்கிறேன். 51 8ஆல வகுக்கிறேன். 6 8 48 மீதி என்னன்னு கிடைக்கும், 3 கிடைக்கும். 99 8ஆல வகுக்கிறேன். 1 8 8 மீதி 19. ஓகேவா, 2 8 16 மீதி
3 கிடைக்கும். அடுத்து 191 8ஆல வகுக்கிறேன், 8 16, மீதி 31 கிடைக்கும். 7 4 28, மீதி 3 கிடைக்கும். அப்ப சமமான மீதி வந்து இங்கேயும் 3 4லயும் இருக்குது 8லயும் இருக்குது. ஓகேவா, இங்கேயும் 3 தானே பார்த்தா எல்லாத்துலயும் 3 3 3 எல்லாத்துலயும் சமமான மீதி 3 3 3 வரும்போது அப்ப 4 8 அப்படின்னு பார்த்தனா அவன் கேட்கறது என்னன்னு கேட்டான், மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் போது 4 விட மிகப்பெரியது எதுன்னு பார்த்தனா 8. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தனா 8 இருக்கும். 11வது क्वेश्चन ஆன்சர். ஓகேவா, சரி அடுத்த கேள்வி. இது 12வது கேள்வி. அடுத்து 13வது கேள்வி. 13வது கேள்வி முக்கியமான சம். ஒருத்தன் மாசம் மாசம் வந்து அஞ்சலக வைப்பு தொகையில பணம் போட்டுட்டு வந்துட்டே இருக்கான். ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, மாசம் மாசம் பணத்தை செலுத்துறான். எவ்வளவு செலுத்துறான்? 200 ரூபாயா 5 வருஷத்துக்கு செலுத்துறான். செலுத்தி கடைசியா அவன் எவ்வளவு வாங்குறான்னா 13,830 ரூபா வாங்குறான். அவன் நார்மலா செலுத்துறது எவ்வளவு? 5 வருஷத்துக்கு செலுத்துறானா? அப்ப எத்தனை மாசம்? 12 மாசம். ஓகேவா, சாரி 12 வருஷம். சாரி, ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். ஓகேவா, இன்ட்டு 5 வருஷம். அப்ப 12 5 60 மாசம் வந்து அவன் எவ்வளவுன்னு செலுத்திருப்பான்? 200 செலுத்திருப்பான். அப்ப 12 60 இன்ட்டு 2 எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 12,000 ரூபாய் அவன் வந்து அசல் மட்டும் செலுத்திருக்கான். ஒவ்வொரு மாசத்துக்கும் 200 சொல்லிட்டு 12 மாசத்துக்கு 5 வருஷத்துக்கு செலுத்திருக்கான். அதாவது 5 இன்ட்டு 12 60 மாசத்துக்கு செலுத்திருக்கான் 200 ரூபாய். அப்ப 12,000 ரூபாய் செலுத்திருக்கான். ஆனா அவன் முடிவுல எவ்வளவு வாங்குறான்? 13,830 ரூபாய் வாங்குறான். முடிவுல 13,830. அப்ப ரெண்டுக்கும் சேர்த்து வட்டி மட்டும் எவ்வளவு கழிச்சு சொல்லு? 1,830 தான் வட்டி. இப்ப இது மட்டும் வட்டியை மட்டும் கண்டுபிடிச்சிடும், இன்ட்ரெஸ்ட். இப்ப இந்த அஞ்சலக வைப்பு தொகை அப்படின்னு சொன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா, நார்மல் ஃபார்முலா தான் போட போறோம். I = PNR/100. இந்த எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா 1/12 n × n + 1/2 அப்படின்னு போடணும். 1/12 n × n + 1/2 போடணும், என்ன மட்டும். ஓகேவா, அப்படியே போட்டு சுருக்குனா ஆன்சர் வந்துடும். இப்ப நான் சுருக்குறேன் பேரு. அசல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தனா 200. ஓகேவா, ஒவ்வொரு மாசமும் தானே கொடுக்குறான். அசல் எவ்வளவுன்னு பார்த்தனா 200. P n கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா மொத்தம் எத்தனை என்னன்னு பார்த்தோம்னா 60 மாசம் நம்ம பார்த்தோம், மாசத்துல பாக்குறோம். ஓகேவா, அப்ப 60 இன்ட்டு சாரி முன்னாடி வந்து 1/12 போடணும்ல. 1/12 60 இன்ட்டு 61/2. 1/2 n 1/12 n × n + 1/2 அதுல போட்டுக்கோ. P இது n. அடுத்து R/100. R எனக்கு தெரியல எத்தனை சதவீதம்னு சொல்லிட்டு R/100. இத சுருக்குனாதான் வட்டி எவ்வளவு வருதுன்னு சொல்றான். 1,830 வருதுன்னு சொல்றான். அவ்வளவுதான். இது சுருக்குனா ஆன்சர் வரும். எண்ணுக்கு மட்டும் இந்த ஃபார்முலா 1/12 n × n + 1/2. ஓகேவா, இப்ப இதை சுருக்கி பார்ப்போமா? 100 100, 200 200. இந்த 12 அடிக்கிறேன். 1 12 12, 5 12 60. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இப்ப இந்த 61 அடிக்கிறேன். 61 61, இங்க 61 அடிச்சோம் அப்படின்னா 61 3 எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 183 அப்படின்னு வரும். ஓகேவா, அடுத்து வேற மீதி அங்கிட்ட 5 இருக்கு, இங்கிட்டு 30, இங்கிட்ட ஒரு 0 இருக்குது. அப்ப 30 அந்த சைடு எவ்வளவு அப்படின்னா 5R இருக்கு. 5 அடிச்சோம் அப்படின்னா 6ன்னு வரும். அப்ப 6 எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 6% வரும். அப்ப ஆன்சர் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 6%. இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா PNR/100 தான். ஆனா எண்ணுக்கு மட்டும் தனி ஃபார்முலா போடணும். 1/12 n × n + 1/2. ஓகேவா, இதுல n × n + 1/2 என்ன பண்ண போற? 60 அப்ளை பண்ணணும். என்னன்ற இடத்துல 60 × 61/2 போடணும். வட்டியை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோன்றதை நான் இங்க சொல்லியிருக்கேன். ஓகேவா, நம்ம ஒவ்வொரு மாசத்துக்கு 200 ரூபாய் செலுத்துறோம். அப்ப 60 மாசத்துக்கு 200 ரூபாய் செலுத்தினா 12,000 ரூபாய். ஆனா அவன் முடிவுல நமக்கு 13,830 ரூபாய் தரான். அப்ப வட்டி மட்டும் 1,830 ரூபாய். ஓகேவா, அதான் இந்த சைடு போட்டிருக்கேன். சுருக்குனா ஆன்சர் வந்துருக்கும். ஓகேவா, இது 12வது கொஸ்டின். அடுத்த கேள்வி இது. ஓகேவா, 2 விகிதமுறு எண்களின் பெருக்கல் பலன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கான். ஃபார்முலா தெரிஞ்சா போதும், யார் எதுவுமே இல்ல. இங்கிட்ட என்ன சொல்லியிருக்கான்? a + b / a - b மற்றும் இந்த ரெண்டையும் பெருக்கல் பலன் என்ன அப்படின்னு கேட்கிறான். இதை பெருக்க போறேன். இங்க a³ - b³ அத ஃபார்முலால விவரிச்சு எழுதுறேன். ஃபார்முலால விவரிச்சு எழுதுனா என்ன வரும்னா a³ - b³ a - b மேல இருக்கிற மைனஸ்னா மைனஸ்னே எழுதிக்க. இங்க மைனஸா இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது பிளஸ்ஸா இருக்கும். a² + ab + b². இங்க மைனஸ்னா உள்ள எல்லாமே பிளஸ்ஸா இருக்கும். டிவைடட் பை இங்க என்ன கொடுத்துக்கலாம்? a³ + b³
அப்ப இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா முன்னாடி அப்படியே பிளஸ் போடு. இங்க மேல மைனஸ் இருந்துச்சுன்னா a கியூப் மைனஸ் b கியூப் அப்படின்னா இங்க a கியூப் சாரி a மைனஸ் b அப்படியே போட்டுட்டேன், உள்ள எல்லாம் பிளஸ் எழுதுனேன். இங்க a கியூப் பிளஸ் b கியூப் அப்படின்னா a பிளஸ் b அப்படியே எழுதுறேன், உள்ள இருக்கிற இடத்துல மைனஸ் வரும். a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்ப இதை சுருக்குனா ஆன்சர் வரும். இந்த மைனஸும் கேன்சல், பிளஸும் கேன்சல். அப்ப இந்த மீதி இருக்கிறதா என்னவா இருக்கும்? ஆன்சரா இருக்கும். மேல பிளஸ் கீழே மைனஸ், இங்க மேல மைனஸ் வந்துருச்சு. ஓகேவா? இங்கதான் மேல வந்து பிளஸ் a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா a ஆப்ஷன் இருக்கும். 13வது கேள்விக்கான ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்து 14வது கேள்வி. இதுக்குமே ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்கு. ஃபார்முலா தெரியல அப்படின்னா வேல்யூ செட் பண்ணா ஆன்சர் எடுத்துடலாம். ஏக்கு ஒரு வேல்யூ பிக்கு ஒரு வேல்யூ பெருக்கி என்ன கிடைக்குதோ அதை நம்ம கீழே பார்க்கணும். ஓகேவா? இது கூட நம்ம அடுத்தடுத்த சம்பள பாத்துக்கலாம்னு சொல்லி 14வது கொஸ்டினுக்கு பாரு ஆன்சரை. 14வது கொஸ்டின் என்ன? 11, 12, 13, 24 வர போகுது. 14 சதுரத்தோட மொத்த பரப்பு என்னன்னு கேட்கலாம். இப்ப 11 சென்டிமீட்டர் ஒரு இதா இருந்துச்சுன்னா அதுக்கு பரப்பளவு என்னன்னு பார்ப்போம். 11 ஸ்கொயர். இங்க 12 சென்டிமீட்டரா இருந்துச்சுன்னா அதோட பரப்பளவு ஸ்கொயர் பண்றதா. ஏன்னா ஏ ஸ்கொயர் தான் சதுரத்துடைய ஃபார்முலா, பரப்பளவுக்கான ஃபார்முலா. அப்ப 12 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் அப்படியே போயிட்டே இருக்கும். எது வர 24 ஸ்கொயர் வர. இந்த ஸ்கொயர் எல்லாத்தையும் கூட்டி நம்ம சொல்லணும்னு சொல்றோம். 14 சதுரத்தோட மொத்த பரப்பு சொல்றோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா மொத்தம் 24 வர இருக்கா, 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்ல இருந்து 24 ஸ்கொயர் வர ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். நம்மளுக்கு ஃபார்முலா முதல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் தான் இருக்குது. மைனஸ் எது இல்ல, முதல் 10 இல்லையா, 24 வரை கண்டுபிடிச்சு முதல் 10 கழிச்சா மீதி 11ல இருந்து இருக்கும். ஓகேவா? அப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்ல இருந்து 10 ஸ்கொயர் வரை கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணும். இப்ப இதுக்கு ஆன்சர் ஃபார்முலா என்ன? ஃபார்முலா வந்து n × n + 1 2n + 1 டிவைடட் பை 6. நம்ம ஃபார்முலாலாம் போட வேணாம், நார்மலா கடைசியில இருக்கிற நம்பர் எடுத்துக்கோ. 24 இன்ட்டு அடுத்த நம்பர் பாரு, 24 அடுத்த நம்பர் 25 இன்ட்டு ரெண்டையும் கூட்டிக்கோ. ஃபர்ஸ்ட் 24 அதோட அடுத்த நம்பர் ரெண்டையும் கூட்டினா 49 டிவைடட் பை 6. அதுதான் அந்த ஃபார்முலா. ஓகேவா? மைனஸ் இங்க என்னன்னு போடலாம், 10. அப்ப 10 இன்ட்டு அடுத்த நம்பர் 11 இன்ட்டு ரெண்டையும் கூட்டினா 21/6. சுருக்கி ஆன்சர் போடலாமா? இங்க 6 அடி 1 6 4 24 4 இன்ட்டு 25 100 100 இன்ட்டு 49 4900 ஆன்சர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இதை சுருக்கலாம். ரெண்டாவது இதை இங்க 6 இருக்கா, ஈர் 3 6, இங்க 7 3 21 1 2 2 I 2 10. இப்ப மேல என்ன இருக்குது, 7 × 5 35 × 11 கிடைக்கும். 11ஆல பெருக்கிறத நான் அவன் சொல்லியிருப்பேன். இந்த 5 அப்படியே இறக்கிக்க, 3 5 கூட்டினா 8, இந்த 3 அப்படியே எழுதிக்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்ப இதை பெருக்கினா என்னன்னு வருது, 385 வருது. ரெண்டையும் மைனஸ் பண்ணா ஆன்சர் கிடைக்குமா? இப்ப 4900 மைனஸ் 385 மைனஸ் பண்ணி பாரு. 10 வச்சா 5, 9 வச்சா 1, 8 வச்சா 8ல 3 போச்சுன்னா 5, இங்க 4 அப்படியே இருக்கும். 45 15ன்றது ஆன்சரா இருக்கும். 45 15 எங்க இருக்குது? பி ஆப்ஷன்ல இருக்குது 14வது கொஸ்டினுக்கு. ஓகேவா? சரி, அடுத்து 15. 3 கார்கள் 2:3:4 என்ற வேகத்தில் செல்கிறாள். வேகம் கொடுத்துட்டான். எந்த வேகம்? ஸ்பீடு வந்து என்னன்னு சொல்லிட்டானா 2:3:4. அதோட டைம் என்னன்னு கேக்குறான். ஓகேவா? நேரம் என்ன அப்படின்னு கேக்குறான். நேரத்துடைய ஃபார்முலா என்னன்னா 1 வேகம் தான் நேரத்துடைய ஃபார்முலா. நேரம்னா என்னன்னா 1 வேகம். அப்ப நம்மளுக்கு இந்த ஸ்பீடு என்ன செய்ய போறோம், 1 தான் போட போறோம். 1/2 1/3 1/4 எல்லாம் தலைகீழா கண்டுபிடிச்சுனா ரேஷியோ கண்டுபிடிச்சுனா ஆன்சர். இப்ப நம்ம பின்னத்தை எப்போது ரேஷியோ வந்து நம்ம இந்த மாதிரி பின்னத்துல சொல்ல மாட்டோம், ஒரே ரேஷியோவா சொல்லி ஆகும். அப்ப கீழே இருக்கிற எல்லா நமக்கு எல்சிஎம் எடு. கீழே இருக்கிற 2 3 4 எல்சிஎம் என்னன்னா 12. இங்க 12ஆல பெருக்கணும் அப்படின்னா 2ஆல அடிச்சோம்னா 6 வரும். 6 4 6 2 12னா மேல 6ஆல வச்சு பெருக்கிக்குவோம். இங்க 4ஆல பெருக்குனா 12னா மேல 4ஆல பெருக்கு. இங்க 3ஆல பெருக்குனா 12னா மேல 3ஆல பெருக்கு. அப்ப ரேஷியோ என்னன்னா 6:4:3 வரும். அப்ப ஆன்சர் 6:4:3 டி ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான் ஆன்சர். 15 கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. ஒண்ணுமே இல்ல. இங்க கொடுத்திருக்கிறது 2:3:4 அப்படின்னா 1/2:1/3:1/4. ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துக்கோ. எல்சிஎம் வந்து 12ன்னு வருதுன்னா ஒவ்வொரு ரேஷியோட 12 அந்த எல்சிஎம் பெருக்கு. அதுதான் ஆன்சர். இது 2ஆல அடிச்சா 6 கிடைக்கும், இதை 4ஆல அடிச்சா 12 கிடைக்கும், இதை 3ஆல அடிச்சா 12 கிடைக்கும், 6:4:3 கிடைக்கும். அவ்வளவுதான். ஓகேவா?
இந்த வீடியோ உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா சம்ம எப்படி சால்வ் பண்ற, என்ன மாதிரிலாம் சம்மு கேட்கறாங்க, அந்த 10 கேள்வி சைக்காலஜில இருக்கிற 10 கேள்வியை நல்லா ஸ்ட்ராங்கா அடிக்கலாம். 60க்கு 60 எடுக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? நம்ம மாதிரி இங்கிலீஷ் வீடியோ கேட்டுட்டே இருக்கிறீங்க. இங்கிலீஷ் வீடியோ அந்த சைக்காலஜி கிரைம் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நான் கொண்டு வந்துருவேன். சீக்கிரத்திலே ஒன்னொன்னா அப்டேட் ஆகி கொண்டு வந்துருவேன். ஆப் ஒர்க் போயிட்டு இருக்கிறனால உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே டைம்ல கொடுக்க முடியல. ஓகேவா? அந்த சைடு இப்ப முடிஞ்சிடும். அவ்வளவு ஒரு 10 டேஸ்க்குள்ள முடிஞ்சிடும். அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லா சீரிஸுமே உங்களுக்கு வந்துடும். எக்ஸாமுக்குள்ள உங்களை பக்காவா ரிவிஷன், ஜிகேவும் ரிவிஷன் பண்ணி தான் உங்களை அனுப்பிச்சுடுவோம் ஃபுல்லாவே. நீங்க அப்படியே நல்ல சேனலை ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகேவா? சரி, இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.